பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு வழங்குவதாக அறிவித்துள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெல்லம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய சங்கங்களின் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொங்கல் பரிசு தொகுப்பில் வெல்லம் வழங்கப்படும் என்று நம்பியிருந்த தொழிலாளர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அதில் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்கணக்கான வெல்லம் தயாரிப்பு ஆலைகள் சிறு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய வேலையாட்கள், லட்சக்கணக்கான வேலையாட்கள் மறைமுகமாக அவங்க வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கணிசமான கூலி அவங்களுக்கு கிடைக்குது. அரசு அதிகாரிகள் தவறான ஆலோசனை சொல்லி தமிழக அரசு இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. அதனால் அரசு உடனடியாக இதை வெல்லமாக மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள்.